உங்களை இன்ஸ்பயர் பண்ற நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன சொல்றோம்? சினிமா இஸ் நாட் only about entertainment or business, right? இல்லை, சினிமா மட்டும் இல்லை, எவ்ரி ஆர்ட் ஃபார்ம் வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நீங்கள் யாரும் அது வந்து அதை 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 அந்த ஆர்ட் ஃபார்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷனோட அத்தனை நாள் வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை என்ன கற்றுக்கிட்டான். இப்போ ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணுறான்னா அவன் தான் வாழ்க்கையில் அவன் என்ன கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத ஒரு அந்த அன்னைக்கு அவனுக்குள்ள அறிவு. இன்னைக்கு என்னோட படங்கள் இன்னைக்கு இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 41 வயசு, 41 என்னோட ஏஜ், ஓகேங்களா? இந்த 41 வயசு 42 வயசுல நான் என்ன என் சமூகத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இந்த படங்கள்லாம். நான் ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படங்களை பார்க்கும்போது ஒரு 41 வயசுல நம்ம சமூகத்தை பற்றி இந்த அறிவில் இருந்திருக்கோம், மனுஷங்களை பற்றி இவ்வளோ புரிதலில் இருந்திருக்கோம், இவ்வளோ நம்பிக்கை நமக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கி படம் 4 நாள் ஓடும், ஹிட் ஆகி போயிடும். ஆனால் எனக்கு அந்த படம் வந்து என்னோட அடையாளமாகவே இருக்கும் அது. அப்போது நீங்கள் கிரியேட் செய்கிற ஆர்ட் ஃபார்மில் உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட கனவு இருக்கும், உங்களோட ஆசை இருக்கும், உங்களோட கேள்விகள் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் எப்படி செய்வீங்க யோசிச்சுப்பாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செய்கிற வேலையை இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு வேலை இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட நாங்கள் இந்த படத்துக்காக 2.5 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். 2.5 வருஷம் வேலை பார்க்குற ஒரு டிரெக்டர் தன்னோட இத்தனை 2 வருஷத்துக்குள்ள வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே 2 வருஷம் நான் ஏன் வேலை பார்க்கணும்? நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? நான் ஏன் இவங்களை திட்டணும்? நான் ஏன் இவங்களை திட்டணும்? நான் இவனை போட்டு ஏன் போட்டு கஷ்டப்படுத்தணும்? அப்போ இவ்வளோ வேலை பார்க்குறேன் நான், இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கை தட்டிட்டு போகிறதுக்கா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிஞ்ச